வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். ஒவ்வொரு இடத்தை பொறுத்தவரையிலே அங்கே ஏதாவது ஒரு முக்கியமான விடயம் இருந்திருந்தால் அந்த இடத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக அந்த விடயம் இருக்கும். எனக்கு பின்னால் பாருங்கள், மகாத்மா காந்தியினுடைய சிலை இந்த சந்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை திறந்து வைப்பதற்காக இந்திய பதில் தூதுவர் இலங்கைக்கு வந்திருக்கிறார். இந்த சிலையை பார்த்தவுடன் இப்போது நாங்கள் எங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் சொல்லி உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும். மீண்டும் நேர்கள் அனைவரையும் வடமராட்சிக்கு அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம். நாங்கள் இப்போது பருத்தித்துறை பிரதான வீதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வீதிக்கு அருகிலே தான் மகாத்மா காந்தி சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக நேர்கள் அனைவரையும் பருத்தித்துறைக்கு அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம். வாருங்கள் நம்மை தொடர்ந்து. அந்த நாட்களிலே நீங்கள் பருத்தித்துறை வடை வாங்குவதற்காக பருத்தித்துறை சந்தைக்கு வந்திருப்பீர்கள். நீங்கள் அப்போது வந்திருந்த போது இருந்த சந்தை இப்போது இருக்கிறதா பாருங்கள். இப்போது முற்றுமுழுதாகவே மாறிவிட்டது. அந்த நாட்களிலே ஒரு சிறிய கட்டடமாகத்தான் பருத்தித்துறை பொதுச்சந்தை இருந்தது. அதன் பிறகு இவ்வாறு பெரிய கட்டடமாக கட்டியிருக்கிறார்கள். இப்போது பருத்தித்துறை பொதுச்சந்தைக்கு உள்ளே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது மரக்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்ற இடம். இப்போது நாங்கள் இந்த ஐயாவிடம் தற்போது நாங்கள் கழித்து பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு என்ன வியாபாரம் எல்லாம் போச்சு? பரவாயில்ல, நல்லா போகுது. சரி, ஒவ்வொரு மரக்கறிகளோட விலையை சொல்லுங்க. எந்த மரக்கறி விலை கூட, எந்த மரக்கறி விலை குறைய? ஒரு மரக்கறியும் இப்போ விலை இல்லை, எல்லா மரக்கறியும் மலிதான் இப்போ. சரியா, வெங்காயம் என்ன விலை? வெங்காயம் வெங்காயம் மட்டும் தான் விலையா இருக்குது. அது கிலோ 100 ரூபா. சரி சரி. கறிமிளகாய் என்ன விலை? கிலோ 100 ரூபா. கத்திரிக்காய் 60 ரூபா கிலோ. உருளைக்கிழங்கு 100 ரூபா. என்ன விலை? 80 ரூபா. 80 ரூபா. சரி, எந்த மரக்கறி விலை கூட? ஒரு மரக்கறியும் விலை கூட இல்லை. உறவினருடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது வெறுங்கையுடன் செல்லக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அந்த நாட்களிலே ஏதாவது வாங்கி கொண்டு செல்வார்கள். முன்னே காலங்களிலே அதிகளவானவர்கள் ஒரு உறவினருடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது வாங்கி கொண்டு சென்ற பொருள் என்ன தெரியுமா? அதுதான் பருத்தித்துறை வடை. உங்களுக்கு இப்போது ஞாபகம் வந்திருக்கும். நீங்கள் உறவினர் வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்த பருத்தித்துறைக்கு பருத்தித்துறையிலே ஒரு கடை ஒன்று இருக்கிறது.
பருத்தித்துறை வடைக்கென்றே ஒரு கடை, அங்கேதான் பிரபலமாக அந்த வடை சுடுவார்களாம். அங்கே வந்து அந்த வடையை வாங்கி கொண்டு உறவினர் வீடுகளுக்கு சென்றதுக்கு உங்களுக்கு இப்போது ஞாபகம் இருக்கும். இந்த பருத்தித்துறை சந்தியிலே தான் வந்து அந்த பருத்தித்துறை வடை கடை இருந்தது. ஆனால் இப்போது இல்லை. இந்த சந்தியை பாருங்கள், 3 பிரதான இடங்களை சென்றடைகின்றது. எனக்கு நேர்ப்புறமாக தெரிகின்ற வீதியூடாக சென்றால் யாழ்ப்பாணத்துக்கும், எனக்கு பின்புறமாக தெரிகின்ற வீதியூடாக சென்றால் வந்து பருத்தித்துறை துறைமுகத்தையும் சென்றடைய முடியும். வடமராட்சியிலே வல்வெட்டித்துறை, பருத்தித்துறை இந்த 2 இடங்களும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக இருக்கின்றன. இந்த பருத்தித்துறைக்கு ஏன் இவ்வாறு பெயர் வந்தோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அதைத்தான் நான் இப்போது கூறப்போன்றேன், கேளுங்கள். அந்த நாட்களிலே இந்த பருத்தித்துறை ஒரு துறைமுகமாக இருந்தது. பருத்தி இங்கே இருந்து ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாகத்தான் இந்த இடத்திற்கு பருத்தித்துறை என்று பெயர் வந்திருக்கிறது. அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். அந்த நாட்களிலே பருத்தித்துறை துறைமுகத்திலே பாய்க்கப்பல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது அதிகளவாக. நாங்கள் இப்போது பருத்தித்துறை பிரதான மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற ஒரு பேருந்துக்குள்ளே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பேருந்து வந்து வள்ளிபுரம் ஊடாக குடத்தனைக்கு செல்கின்ற பேருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட போகிறது. இதன்படியால் அவசரமாக இந்த அம்மாவோட தற்போது நாங்கள் கதைப்போம். அம்மா வணக்கம். எங்க போறீங்க? பொற்பதி போறீங்க. எவ்வளவு பஸ் காசு கொடுத்து போறீங்க? 40 ரூபா. அப்ப இது வள்ளிபுரம் ஊடாக இருக்க வள்ளிபுரம் கோயிலுக்கும் போகுமா? இது கோயிலால தான் போறது. அதுக்காக தான் போறது. பொற்பதி கோயிலா இல்ல இடமா? இடம். சரி அம்மா போங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வலிக்கிற போகுது. நன்றி அம்மா. வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக பருத்தித்துறையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்றும் உங்கள் அன்பின் ஷர்மி. பருத்தித்துறை பிரதான சந்தைக்கு அருகிலே ஒருவர் கச்சான் விற்று கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பச்சை கச்சான் கொண்டு போய் வறுத்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அப்படித்தானே ஐயா? அவிச்சு சாப்பிடுறது. அவிச்சு தானே சாப்பிடணும். சரி, அவ வறுத்து சாப்பிடலாதா? வறுத்து சாப்பிடலாம். என்ன காரணம்? வேற கச்சான் இருக்கு. வறுக்கிறதுக்கு வேற கச்சான், அவிக்கிறதுக்கு வேற கச்சான் இருக்கும். அப்ப இது அவிச்சு சாப்பிடுற கச்சான். சரி, என்ன விலை கொடுக்குற நீங்க? 180 ரூபா. 180 ரூபா. நல்ல மெலிவா இருக்கா? வெண்டையை கொண்டு போய் இருக்கா? ஒரு அவிக்கிற ஒன்று அவிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. கொண்டு வாங்க. சரி, எங்களுக்கு போடுங்க ஐயா. நேர்களே, இதை கொண்டு போய் நாங்கள் அவிச்சு சாப்பிட போகிறோம். நிகழ்ச்சியை இந்த இடத்துல இந்த நிறைவு செய்து கொண்டு இன்னொரு தாய்நாட்டு நிகழ்ச்சிக்குள்ளே நேர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு செல்ல போன்றோம். அதற்கு முதல் இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று இணைந்திருங்க. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.